ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் பேக் டு லா ஸ்டூடெண்ட் vlog. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லா காலேஜ் அட்மிஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 12th ரிசல்ட் வந்ததுலேருந்து ஒரு வாரம் அப்படின்னா 2 வாரம் கழித்து உங்களுக்கு இந்த இதில் வந்து இப்போ 2024 25 இருக்குது, 25 26 லா அகாடமிக் இயர் அப்படின்னு போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் போய் அப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். 12th ரிசல்ட்டு வந்தோட்டி ஒரு வாரம் மேபி ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா போன வாட்டி அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. இந்த வாட்டியும் ஜூன் 15 இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே கூட ஓப்பன் ஆகலாம். இப்போ இருந்தாலும் ரிசல்ட் வந்தோட்டி அதிலேருந்து ஒரு 1 வீக் கழித்து கண்டிப்பாக அட்மிஷன் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் காலேஜ்லேயே வேறு கோர்ஸ் ஏதாச்சும் அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்கோ யூஸ் ஆகும். சில பேர் சோயிலில் போடுறாங்க. சோயிலில் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா ஆயிரும். இப்போ இருந்தாலும் நீங்கள் வருஷம் முடிக்கிறப்ப ரொம்ப செலவாகுன்னு சொல்லி பாதி பேர் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு ஒரு வருஷத்தை வேஸ்ட்டு பண்ணிடுறாங்க. அதனால் நீங்கள் முன்னாடி உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தோன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் கோர்ஸ் கூட ஏதாச்சும் நீங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கும் அப்ளிகேஷன் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 காலேஜ் கவர்மெண்ட் லா காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. 5 காலேஜ் மெயினாக மதுரை, கோயம்புத்தூர், புதுப்பாக்கம், சென்னையிலேயே 2 காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் சேலத்தில் இருக்குது. நீங்கள் சேலத்துலலாம் ஹாஸ்டல்லாம் இல்லை. சில காலேஜில் ஹாஸ்டல் இருக்காது. சில காலேஜிலலாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜ் ஒரு 12 காலேஜ் இருக்குது. உங்களுக்கு எப்போ இருந்தாலும் ஒரு 85% கட் ஆஃப் இருந்தாலே போதும். 85 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. 85க்கு மேலே இருந்தாலே போதும், உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் கிடைக்காது. எப்போ இருந்தாலும் உங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். போன வாட்டி செகண்ட் கவுன்சிலிங் வரைக்கும் போச்சு. இந்த வாட்டி எத்தனை கவுன்சிலிங் போகுதுன்னு தெரில. இதுவே பார்த்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட் அது இதுன்னு போட்டு ரொம்ப ஒரு செப்டம்பர் வரைக்குமே அட்மிஷன்லாம் புதுசாக வந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தா ஃபஸ்ட்டு செமஸ்டர் பார்த்திங்கன்னா நடக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் தான் புதுசாக செப்டம்பர் வரைக்கும் போகிறனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் 2ஐயும் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம், அதாவது இப்போ நடக்கும் எங்களுக்கு எக்ஸாமு, அப்போ வச்சுருவாங்க. நீங்கள் 2ஐயும் சேர்த்து மொத்தம் 11 பேப்பர் இருக்குது. நீங்கள் 11 பேப்பரையும் படித்து ஒட்டுக்காக நீங்கள் கிளியர் பண்ணணும். ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது. படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் லா படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.